பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து கர்த்தரை இந்த காலவேளை துதிக்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தை, ஆமென், அவர் பரமேறின பின்பும் இந்த வார்த்தையின்படியே நம்மோடு இருக்கிறவர். உலகத்தின் கடைசி நாள் வரையும் நான் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்கள் என்று சொல்லுவது அனாதையாய் விடுவதில்லை. ஆமே, அனாதையாய். ஹல்லேலூயா. அனாதைகளுக்கு தான் என்ன செய்வது, எங்க போகுது, அடுத்த ஆகாரம் என்ன, அடுத்து என்ன, எனக்கு தங்கும் இடம் எங்கே, எனக்கு உணவு எங்கே என்று அடுத்த நேரத்தை குறித்த ஒரு கவலை. அதுதான் அனாதைகள், யாருமற்றவர்கள். அப்படி நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னிடத்தில் வருவேன். அப்ப நான் யார் கைவிட்டாலும், யார் விலகினாலும், கர்த்தர் இயேசு நமக்கு தருகிற வார்த்தை, வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. அனாதையாய் விட்டு நான் போயிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். உங்களிடத்தில் வருவேன். உன்னுடைய பிரச்சனை இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். உன்னுடைய தேவைகளில், உன்னுடைய நெருக்கங்களில் உன்னை கைவிட மாட்டேன், அனாதையாய் விட்டுற மாட்டேன். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல், ஒரு பலன், நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதல்லவா இந்த காலை வேளையில. ஆண்டவரை நோக்கி, அப்பா, எனக்கு இந்த ஆண்டவரே வார்த்தை நீ தருகிறேன், இந்த வார்த்தையின்படி நீ என் வாழ்வில் செய்யப்படுறதுக்காய் நன்றி. இந்த வசனத்தின்படி எனக்கு நீ துணையாய் வருகிறதுக்காய் நன்றி. நீ அனாதையாய் விடாது இருக்கிற ஒரு தேவனுக்காய் நன்றி என்று ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஒரு நிமிடம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு, ஆமே, அவர்கள் தனிமே உணரும் போது, ஆமே, உள்ளத்தில் அந்த ஏக்கம் வரும்போதே நீர் கடந்து வருகிற கர்த்தர், துணையாய் வருகிற தெய்வன், கூட வருகிற கர்த்தர், நல்ல ஆலோசனை கொடுக்கிற தெய்வம். இந்த காலை வேளையிலும் யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோப்பா, எந்தெந்த விஷயத்தில் எல்லாரும் கைவிட்டாங்க, நான் தனிமையாக இருக்கிறேன், ஆமேன், எந்த திசையில் போவது என்றும், எதை செய்வது, எங்க தொடங்குவது, எங்க முடிப்பது என்று அறியாமல் இருக்கிறேன் என்று யார் யார் புலம்பி சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, அவருடைய உள்ளத்தில் இந்த காலை வேளை இந்த வார்த்தையை அனுப்பி, திக்கற்றவர்களாய் விடாத ஒரு தேவனை நீ ஆராதிக்கிறாய், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், ஆமே, அவர்தான் எங்களுடைய ராஜா என்று நீ துதிக்கிற அதே கர்த்தர் இந்த சப்தத்தை, ஆமீன், இருதயங்களில் ஆண்டவரே பதித்து கொள்ள என்னோடு பேசின இந்த தேவனே என்னோடு வந்து என்னை அனாதையாய் விடாதபடி காக்கிறவர் என்று விசுவாசித்து உறுதிப்படுத்திக் கொள்ள பரலோக கர்த்தர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் உதவி செய்வீராக. நீ கைவிடாதவர், விலகாத கர்த்தர், ஆமேன், கூட வருகிற தெய்வன். நன்றி. ஒவ்வொரு விசுவாசித்து பலனடைய, ஆமேன், கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். திக்கற்றவர்களாய் விடாத உங்களிடத்தில் வருகிற ஒரு தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். God bless you. Praise the Lord.